யார் படைப்பாளர்? ஓம் சாந்தி. இந்த உலகத்தை படைப்பவர் ஒரே ஒரு இறை தந்தை ஆவார். அவர் எல்லை இல்லாதவராக இருக்கின்றார். அவர்தான் சிவபாபா என்று நாம் பிராமணர்கள் அவரை அன்புடன் கூறுகின்றோம். அவரைத்தான் நாம் கல்ப கல்பமாக அவரை இந்த முழு கல்பத்திலும் தேடிக்கொண்டிருந்தோம். அவரே இப்பொழுது சங்கம யுகத்தில் வந்திருக்கின்றார். அவர் இந்த பிரம்மாவின் ரதத்தை உபயோகித்து அவரை பற்றிய அறிமுகத்தையும் அனைத்து ஆத்மாக்களின் பாகங்கள் அதாவது படைப்பின் அறிமுகத்தையும் கொடுத்துள்ளார். நாமும் கூட தந்தையின் அறிமுகத்தையும் படைப்பின் அறிமுகத்தையும் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். ஏனென்றால் அமைதியோ இங்கு இருக்கவே முடியாது. இது கலியுகமாக இருக்கின்றது. இங்கே அமைதி என்பது சுத்தமாக இருக்கவே முடியாது. சங்கமயுகத்தில் தந்தை வந்து அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் விநாசம் ஏற்பட்ட பிறகு அனைத்து ஆத்மாக்களையும் பிராமண ஆத்மாக்களையும் தந்தை கூடவே அழைத்து செல்கின்றார். தனது வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். பரந்தாமம்தான் இனிமையான அமைதியான வீடு என்று சொல்லப்படுகின்றது. அங்குதான் பரமாத்மா வசிக்கின்றார். அங்குதான் அனைத்து குழந்தைகளையும் தந்தை அழைத்து செல்லவிருக்கின்றார். ஆகையால் அமைதி என்பது இங்கே இருக்க முடியாது. அந்த பரந்தாமத்தில் நிர்வாண தாமம் என்றும் சொல்லப்படுகின்றது. நிர்வாணம் என்றால் வாணி என்பது பேச்சு, நிர்வாணம் அப்படி என்றால் அது அமைதியான தாமம் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அதுவோ கர்மங்கள் இல்லாத செய்யாமல் இருக்கும் தாமமாகும். அங்கு எந்த ஒரு கர்மங்களும் நாம் செய்ய மாட்டோம். மேலும் எண்ணங்கள் கூட இருக்க முடியாது. எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் அனைத்தும் இல்லாத அமைதியான இனிமையான வீடாக இருக்கும். அங்கே நாம் அமைதியாக ஆடாமலும் அசையாமலும் எண்ணமற்றவர்களாகவும் அங்கே நாம் அமர்ந்திருப்போம். ஆகையால் அங்கே அது உலகம், அந்த உலகத்தில் ஆத்மாவின் உலகம் என்று கூட சொல்லப்படுகின்றது. அந்த ஆத்மாவின் உலகத்தில் தான் அனைத்து ஆத்மாக்களும் அவரவர்களின் முயற்சிக்கேற்றவாறு அந்தந்த இடங்களில் போய் அமர்கின்றார்கள். அனைத்து தர்மத்தினர்களும் தர்ம பிதாவின் அவரவர்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர்களின் செக்ஷனில் போய் உட்கார்ந்து விடுவார்கள். ஆகையால் நாம் பிராமணர்கள் தந்தையின் நமக்கு என்ன செக்ஷன் நமது சீட்டில் போய் நாம் அமர்ந்து கொள்வோம். ஆகையால் தந்தை சொல்கின்றார், அங்கேதான் அமைதி இருக்கும். வேறெங்கும் அமைதி இருக்க முடியாது. மேலும் சொர்க்கத்திலும் அமைதி இருக்கும். பிராமண ஆத்மாக்கள் முயற்சிக்கேற்றவாறு நம்பர்வாராக சொர்க்கத்தில் பதவியை அடைகின்றார்கள். ஆகையால் தந்தை சொல்கின்றார், நாம் அமைதியை பற்றியும் படைப்பவர் பற்றியும் படைப்பை பற்றியும் அனைத்து ஆத்மாக்களும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.